ஒரு சேயிங் இருக்கு, இன்றைய இளைஞர்கள் வந்து நாளைய தலைவர்கள். ஒரு தலைவருக்கு தேவையான ஒரு குவாலிட்டிஸை வளர்த்துக்கோங்க தயவு செய்து. 10th ஸ்டாண்டர்ட்ல பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்றோம், அதாவது ஸ்டேட் லெவல் எக்ஸாம் ஃபேஸ் பண்றோம். 12th ஸ்டாண்டர்ட்ல பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்றோம், which is a ஸ்டேட் லெவல் எக்ஸாம். ஓகே, அண்ட் இப்போ நீட்ன்றது ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம் தானே, அடுத்த லெவல் அப்கிரேட் தானே, அதுக்கே இவ்வளோ பயம். ஆனால் என்னால் நீட்டை மட்டும் தான் ஃபேஸ் பண்ண முடியாதுனீங்கன்னா எனக்கு சீரியஸாகவே காமெடியாக இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் போய் ஒரு எக்ஸாம்க்கு அட்டெம்ப்ட் பண்ணுறீங்கன்னா அதே வின்னிங் தான். தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸால் நீட்டை கிளியர் பண்ணவே முடியாதுன்ற அந்த ஒரு மித்தை வந்து தயவு செய்து உடைங்க. அதாவது வந்து இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட், நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, கொடுமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன் இது ஏழைக்கேற்ற எள்ளுருண்டையா மாறக்கூடாது இந்த நீட் எக்ஸாம்? புவர் பீப்புள் ஹாஸ் பவர் அப்படின்றத தயவு செய்து ப்ரூவ் பண்ணுங்க. இது ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் கிடையாது கண்டிப்பாக பேசுறதுக்கு, பட் ஆனால் ஒரு பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் எல்லை மீறி இப்போ வந்து போயிட்டு இருக்கு. ஸோ த டாபிக் இஸ் கோயிங் டு பி சூசைட் இஸ் நாட் த சொல்யூஷன். ஸோ எதனால் இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறோன்ற கெஸ் வந்து எல்லாருக்குமே வந்து வைடாக நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்த நீட் எக்ஸாம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே எழுத முடியாத ஒரு பயத்தில் வந்து எங்கே நம்ம கிளியர் பண்ணுவோமோ மாட்டோமோன்ற அந்த ஒரு ப்ரெஷர், அந்த ஒரு பயத்தில் வந்து they have committed suicide, which is a very very sad thing and a wrong thing too. இப்போ வந்து 2 to 3 days பிஃபோர் நம்ம வந்து ஒரு மூணு பேரோட டெத்தை பற்றி கேள்விப்பட்டோம், which is ஆதித்யா, ஜோதிஸ்ரீன்னு ஒரு பொண்ணு அண்ட் விக்னேஷ். அதுக்கு முன்னாடி மோதிலால் அப்படின்ற ஒருத்தர் வந்து சூசைட் கமிட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆகஸ்ட் மந்தில் வந்து 2 பேர் சூசைட் கமிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சுபஸ்ரீன்னு ஒரு பொண்ணு நீட்டோட எக்ஸாம் வந்து எழுதி கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியாமல் கமிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹரிஷ்மான்ற பொண்ணு வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து அட்மிஷன் கார்டு கிடைக்கல அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டில் வந்து அது வரலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சூசைட் கமிட் பண்ணிட்டாங்க. பட் அவங்க கமிட் பண்ண ஒரு 2-3 டேஸில் வந்து அவங்களுக்கு அட்மிஷன் கார்டு வந்திருக்கு இந்த வருஷம் போய் எழுதுறதுக்கு. ஸோ ஏன் அந்த ஒரு பொறுமை இல்லாமல் போச்சு எல்லாருக்கும், ஏன் வந்து அந்த ஒரு தைரியம் இல்லாமல் போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். பட் இதை பற்றி பிரபலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீட் எதுக்கு, இப்போ நீட் எக்ஸாம் எழுதி நாங்கள் வந்து மெடிசன் படித்தாதான் நாங்கள் வந்து டாக்டர்ஸா, குவாலிஃபிகேஷன் அதுதானா, அந்த நீட்ன்ற ஒரு தேர்வு தான் வந்து எங்களோட ட்ரீம், எங்களோட ஸ்கில், எங்களோட ஒரு பேஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுதா அப்படின்ற மாதிரியான சாரமாரியான கேள்விகள் அண்ட் சாரமாரியான விஷயங்கள் வந்து இப்போ இந்த 3 டெத்து சப்சிக்வெண்ட்டாக நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நடந்ததுலேருந்து பரபரப்பாக சோஷியல் மீடியாஸ் ஃபுல்லாகவே வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷனில் மெயினாக ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீட்டு கரெக்டாக தப்பா அப்படின்ற ஏரியாக்குள்ளே நான் போகல. ஏன்னா ஐம் நாட் அன் எக்ஸ்பர்ட், ஐம் நாட் அன் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் ஆர் அ நீட் கோச் ஆர் அன் எக்ஸ்பர்ட் கம்மிங் ஃப்ரம் தட் பர்டிகுலர் பேக்ரவுண்ட். ஆனால் சூசைடுன்ற ஒரு விஷயம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், அது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது ஒரு பிரச்சனைக்கு அப்படின்றத பற்றி பேசக்கூடிய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு தூண்டுதல் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு வந்து எனக்கு இருக்குது. ஓகே, அண்ட் இப்போ வந்து இந்த நீட் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கனவுகள் இருக்கக்கூடாதா, ஏன் வந்து ஒரு கனவை வந்து ஒரு எக்ஸாமை வச்சு சிதைக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து ஆஸ்பைரிங்காக டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பாடுபட்டு படித்து, எஸ்பெஷலி ரொம்ப அஃபோர்டபுள் ஃபேமிலியிலேருந்து இல்லாத வர ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப பாடுபட்டு படித்து இன்னைக்கு வந்து அவங்களோட கஷ்டத்துலேயும் அவங்க வந்து 12th வந்து சூப்பரான ஒரு கட் ஆஃப் மார்க்கோட கிளியர் பண்ணி நீட் எக்ஸாமுக்கு வந்து பயந்து அவங்க வந்து ஒன்று எக்ஸாம் எழுதாமல் விட்டுறாங்க, இல்லாட்டி அவங்களோட கனவுகள் சிதைக்கப்படுது. தேர்ட் பாயிண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா வந்து அவங்களோட கனவுகளை சிதைக்க வைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு நீட் எக்ஸாம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு சில தரப்பினர் வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ கனவுகளை பற்றி நம்ம பேசும்போது இந்த கனவுன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பேசிக்காக எங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, கனவுன்றது வந்து ஏழை பணக்காரன் அப்படின்றத பார்த்து வர்றது கிடையாது, ஒரு காஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயமும் கிடையாது. யாருக்கு வேணாலும் கனவுகள் இருக்கலாம், என்ன வேணாலும் ஆளான்ற கனவுகள் இருக்கலாம். ஆனால் அந்த கனவுகளுக்காக எவன் ஒருத்தன் வந்து or someone who is constantly working towards the dream is the one who reaches the goal. And ஒரு கேள்வி நான் கேட்கறது என்னன்னா, இவ்வளோ ஒரு ஆஸ்பைரிங்காக இவ்வளோ ஒரு ட்ரீமோட நான் கண்டிப்பாக டாக்டர் ஆகணும்னு சொல்லி உங்கள் பேரண்ட்ஸோட கஷ்டத்தை எல்லாத்தையும் புரிஞ்சு ஒரு சூப்பர் கட் ஆஃப் மார்க் வாங்கின உங்களுக்கு அந்த போர்டு எக்ஸாம் கிளியர் பண்ண அந்த இருந்த நம்பிக்கை, ஏன் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுன்ற அந்த நம்பிக்கை வந்து எங்கேருந்து போச்சு? ஸோ இந்த நம்பிக்கையை உருக்குலைக்கிறது நீட் எக்ஸாமா?
அது வந்து ஒரு எக்ஸாம். நீங்கள் எப்படி 10th போர்டு எக்ஸாம் எழுதுறீங்களோ 11th போர்டு எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த மாதிரி நேஷனல் லெவலில் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. ஆப்வியஸ்லி ஸ்டேட் லெவலில் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கும் நேஷனல் லெவலில் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸாம் ஏன்னா இருக்கிற எல்லா ஸ்டேட்லேருந்தும் நிறைய பேர் வந்து எழுதுறாங்க. த க்ரௌட் இஸ் மோர் அண்ட் மோர் ஓவர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் காம்பிடன்சிஸ் இஸ் கோயிங் டு பி ஹையர் தேன் த ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு எல்லா காலேஜ்லேயும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது கண்டிப்பாக. அண்ட் எல்லாருமே சொல்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து சூப்பராக டாக்டர் ஆனாங்க. இன்னைக்கு அவங்க வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் தட் இஸ் தேர். ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த சிலபஸ் வேற, அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி வேற, அன்னைக்கு இருந்த எவல்யூஷன் வேற. ஓகே, நம்மளோட தாத்தா அப்பா காலத்தில் இருந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இல்லை. ஒரு விஷயம் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த அடாப்டேஷனுக்கு ஒத்துக்கிறோம். அதுவே வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு வந்து அது இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஏன் அந்த அடாப்டேஷனை நம்மளால ஒத்துக்க முடியலன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் எஜுகேஷன் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்கிறோம், எல்லாருக்கும் சமச்சீர் கல்வி வரணும்னு சொல்கிறோம், சமநிலையாக பார்க்கணும்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு சமநிலை எக்ஸாமுக்கு நம்மளால ஏன் வந்து அதுக்கு ஒத்துழைக்க முடியலன்றதும் எனக்கு தெரியல சீரியஸாகவே. ஸோ சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படித்து அஃபோர்டபுளாக இருக்கிறவங்க மட்டும் சூப்பரான காலேஜஸில் பக்காவாக போய் எய்ம்ஸ் ஜிப்மர் அந்த மாதிரி போய் சேர்ந்துடலாம். ஆனால் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறவங்க வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அந்த ஸ்டேட் லெவலில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் போய் படிக்கணுமா? இந்த ஒரு கேள்வியும் வந்து எனக்கு வந்து வருது. ஏன் அவங்களுக்கு வந்து இன்னும் பெட்டரான காலேஜஸ்லையோ கவர்மெண்ட் காலேஜஸ் சரியான காலேஜஸ் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்புகள் வந்து எக்ஸ்ப்ளோரேஷனாக வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கிற இன்னும் ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டடான இன்னும் ஒரு நல்ல ஒரு பெட்டரான காலேஜில் போய் படிக்கிறதுக்கான ஒரு சமநிலை வாய்ப்பை வந்து வழங்கும் போது அதையே நம்ம வந்து தடுக்கிறோம். அண்ட் மோர் ஓவர் முன்னாடி இருந்த காலகட்டத்தில் நம்ம தனித்தனியாக தான் போய் ஒரு காலேஜஸ்க்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தோம். பட் ஆனால் இந்த மாதிரி தனித்தனியான ஒரு காலேஜஸ் எக்ஸாம் இருக்கிறத விட ஏன் ஒரு நேஷனல் லெவலில் ஒன் எக்ஸாம் அதை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த காலேஜஸில் வேணாலும் நீங்கள் சூப்பராக கிளியர் பண்ணிங்கன்னா உங்கள் கட் ஆஃப் ஏற்ற மாதிரி போய் நீங்கள் சேர்ந்துக்கலான்ற ஒரு விஷயத்த நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு சில பேர் ஏன்னா இதை கான்ஸ்டன்ட்டாக கேட்குறாங்க, முன்னாடி ஏன் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சவங்களால போய் டாக்டர் ஆக முடியலையா, இன்ஜினியர் ஆக முடியலையான்னு. நிறைய வந்து ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸும் நிறைய நடந்திருக்கு. அண்ட் அந்த இன்சிடென்சஸை வந்து ஒவ்வொருத்தவங்க போய் இன்டர்நெட்டில் போய் பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். எஜுகேஷன் சிஸ்டம் எவால்வ் ஆயிருக்கு. நம்ம முன்னாடி இருந்த நம்மளோட தாத்தா அப்பாலாம் படித்த காலத்தில் இருக்க சிலபஸ் வந்து நம்ம இப்போ படிக்கல, அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கல. ஏன்னா டெக்னாலஜி ஹேஸ் எவால்வ். அது எவால்வ் ஆகும்போது நம்மளும் எவால்வ் ஆயிருக்கும். அந்த கோர்சஸும் வந்து எவால்வ் ஆகுது, அதுக்கான எக்ஸாம்ஸும் வந்து இன்னும் டஃபர் ஆகுது, இன்னும் எவால்வ் ஆகுது. அந்த தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்காக எவால்வ் ஆகுது அப்படின்றத நம்ம நம்புகிறோம். சூசைட் இஸ் நாட் த சொல்யூஷன் டு அ ப்ராப்ளம். ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னா, நான் ஒரு வேளை நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னா நான் எப்படி என்னோட பேரண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுவேன்? நான் வந்து டாக்டர் ஆகணுன்ற கனவுகளோடு அவங்க இருந்தாங்களே, என்னோட ஃபேமிலிக்கெலாம் தெரிஞ்சதே, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரிஞ்சதேன்னு யோசிக்கிற பசங்க இத்தனை நாள் என்னை இவ்வளோ தூரம் படித்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு என்னை இந்த நிலைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்க. பட் ஆனால் அவங்களோட கனவுகளை சிதைக்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளே அழிச்சிக்கிறோம். ஸோ இத்தனை நாள் அவங்க வந்து கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது எல்லாமே வேஸ்டட் எஃபர்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு நம்ம இல்லை. ஸோ அவங்க இத்தனை நாள் போட்ட எஃபர்ட்டே வேஸ்ட் தானே அதுக்கு. ஸோ அவங்க உட்காந்து அதுக்கு ரெக்ரெட் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக ஒரு எக்ஸாமை எடுக்காதீங்க. எமோஷ்னலாக பாசிட்டிவ் எமோஷனாக எடுங்க, அது ஒரு நெகட்டிவ் எமோஷனாக எடுக்காதீங்க. அண்ட் மோர் ஓவர் இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா கண்ட்ரீஸ்லையும் நம்ம வந்து இந்தியா நீட்டை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தா யூஎஸ்ஏ அண்ட் கனடாவில் உங்களுக்கு வந்து மெடிக்கல் அட்மிஷன் வேணும்னா மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் டெஸ்ட்டுன்றதை நீங்கள் ஒன்று எழுதணும். அண்ட் மோர் ஓவர் இங்கேருந்து யாராவது இல்லை ஃபாரினர்ஸ் யாராவது போய் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக டோஃபல் அண்ட் ஐஎல்ஸ்னு லாங்குவேஜ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற கோர்சஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதி மெடிக்கல் காலேஜ் எல்லாம் படித்து நீங்கள் டாக்டர் அந்த கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நீங்கள் வெளில வரும்போது ஒரு லைசன்சிங் எக்ஸாம் நீங்கள் எழுதணும் பிஃபோர் யூ பிகம் அ சர்டிஃபைட் டாக்டர் இன் அ ப்ராக்டிசிங் இன் அ ஹாஸ்பிட்டல். ஓகே, ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. யூகேல கிளினிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் கிராஜுவேட் ஆஸ்திரேலியன் மெடிக்கல் ஸ்கூல் அட்மிஷன் டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறாங்க, விச் இஸ் கால் கேம்சாட். அண்ட் வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் வந்து யூகேட் அப்படின்னு சொல்லினும் வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதணும், விச் இஸ் யூனிவர்சிட்டி கிளினிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகே, இது வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் இருக்கிறவங்க எழுதணும். ஐ திங்க் ரஷ்யா இஸ் த ஒன்லி கண்ட்ரி ஆர் ரஷ்யா குட் பி ஒன் ஆஃப் த கண்ட்ரி in which நீங்கள் வந்து ஒரு 50% aggregate marks in your physics, chemistry and biology இருந்ததுன்னா you can go and do your exam in Russia. But again, if you wanted to come and practice in India, you have to clear NEET. இப்போ வந்து
நீட் டாப்பர்ஸே வந்து இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ 2018 பார்த்தா டாப் 3ல கல்பனா குமாரின் பீகாரை சேர்ந்த ஒருத்தவங்களும், ரோஹன் புரோஹித்னு தெலுங்கானாவை சேர்ந்த ஒருத்தவங்களும், ஹிமான்ஷு சர்மான் டெல்லியை சேர்ந்த ஒருத்தவங்களும் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படி கிளியர் பண்ணாங்க? ஒன்னே கேட்டால் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து வருவாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கும். எவ்வளோ சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து வந்தாலும், எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், ஒரு முயற்சி எடுக்காமல் ஒரு விஷயம் வந்து நடக்காது. அதுக்கான முயற்சியை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்தே தான் ஆகணும். ஏன்னா இவங்களும் ஆல் இண்டியா லெவலில் தான் வந்து கம்பீட் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்களோட ஸ்டேட் லெவலில் கம்பீட் பண்ணல. அண்ட் 2019 பார்த்தா நளின் கந்தல்வால் ஃப்ரம் ராஜஸ்தான், டெல்லியிலேருந்து பாவிக் பன்சால் அண்ட் உத்தரப்பிரதேஷ்லேருந்து அக்ஷத் கௌஷிக்ன்ற 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப்பராக இருந்திருக்காங்க. இவ்வளோ ஏன் 2019 கீர்த்தனா அப்படின்னு ஒரு பொண்ணு, she scored 453, okay, and she studied in a government aided school in Tamil Nadu, and அவங்களுக்கு வந்து தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அட் பெரம்பலூர்ல சீட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இது ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லையா? ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களால நீட்டே எழுத முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக உங்களுக்கு தெரியலையா? நீட் இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஒரு 2-3 இயர்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் திடீர்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த சிஸ்டத்துக்கு நம்ம வந்து அடாப்ட் ஆகிறதுக்கே 1 வருஷம் ஆயிடும். ஓகே, ஏன்னா இட்ஸ் அன் எஜுகேஷன் சிஸ்டம்லேயே ஒரு பெரிய சேஞ்ச். ஸோ இன்னும் 1 வருஷத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இயர் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 2019 17,630 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேருந்து வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஓகே, தமிழ்நாடுல அதில் 2,557 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்டூடெண்ட்ஸ் 400க்கு மேலே எடுத்திருக்காங்க நீட் கட் ஆஃப்ல. 28 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 300 to 400ல எடுத்திருக்காங்க. ஸோ கிளியரே பண்ணாமல் யாருமே இல்லைங்க. கிளியர் பண்ணக்கூடிய தகுதிகள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கு.